அப்போ இவர்களை வந்து அல்லாஹ் என்ன பண்றான், சோதிக்கவும் செய்யறான். இவர்கள் பேசும் பேச்சுக்களை பொறுத்துக்கொள்ளும். ரசூலா பார்த்து அல்லாஹ் சொல்றான், இது 38வது அத்தியாயத்துல. மேலும் பெரும் ஆற்றல்களை கொண்டிருந்த நம்முடைய அடியார் தாவூதின் வரலாற்றை இவர்களுக்கு நீர் எடுத்து கூறும். அவர் ஒவ்வொரு விவகாரத்திலும் அல்லாவிடமே திரும்பக்கூடியவராக இருந்தார். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அல்லாட்ட தான் எதிர்பார்த்தாராம். வணக்க வழிபாடு மட்டும் இல்லை, எல்லா விவகாரத்துக்கும் அல்லாவிடத்திலேயே திரும்பக்கூடியவராக இருந்தார். நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அவை காலையிலும் மாலையிலும் அவருடன் சேர்ந்து இறைவனை துதி செய்த வண்ணம் இருந்தன. பறவைகளும் ஒன்று திரண்டு வந்தன. அவை அனைத்தும் அல்லாவை துதிப்பதில் கவனம் செலுத்தக்கூடியவனாக இருந்தன. நாம் அவருடைய அரசாட்சியை வலுப்படுத்தினோம். நீ அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு ஒரு ஆட்சி ஏற்படுத்துங்க, அதை ஸ்ட்ராங் பண்றது என் வேலைங்கிறான்ல. அப்படி ரெடி பண்ணுங்க, நான் ஸ்ட்ராங் பண்றேன். நுண்ணறிவையும் அவருக்கு வழங்கியிருந்தோம். மிக நுட்பமான தீர்ப்பளிக்கும் ஆற்றலையும் அவருக்கு நாம் நல்கியிருந்தோம். மேலும் சுவர் ஏறி மாடத்தில் நுழைந்த வழக்காளிகளின் செய்தி உமக்கு வந்ததா? அவர்கள் தாவூதிடம் வந்தபோது அவர்களை பார்த்து திடுக்கிட்டார். அவர்கள் கூறினார்கள், பயப்படாதீர், நாங்கள் ஒரு வழக்கு சம்பந்தமான இரு பிரிவினராகும். ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கோம். எங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைத்து விட்டார். நீர் எங்களிடையே மிகச் சரியாக தீர்ப்பு வழங்குவீராக, நேர்மை தவறி விடாதீர், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவீராக அப்படின்னு ஒரு 2 பேர் வராங்க. இவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுத இடத்துல பயப்படுற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, நின்றுறாங்க 2 பேர் சத்தம் இல்லாமல். பார்த்தோன்னே பயப்படாதீங்க, இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இவர் என்னுடைய சகோதரர். இவரிடம் 99 செம்மறி ஆடுகள் இருக்கின்றன. என்னிடமோ ஒரே ஒரு செம்மறி ஆடு தான் இருக்கின்றது. இந்த ஒரு செம்மறி ஆட்டையும் என்னிடம் ஒப்படைத்து விடு என்று என்னிடம் இவர் கூறுகின்றார். இவர் என்ன சொல்றாரு, நீ 99 நான் வச்சிருக்கேன், நீ அந்த ஒத்தையை வச்சு நீ என்ன பண்ற, அதையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பேச்சு சாதுரியத்தால் அவர் என்னை மடக்கி விட்டார். ஆர்குமெண்ட் வச்சு இவர் என்ன பண்றாரு, எப்பா என்கிட்ட தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குப்பா, நான் வந்து அதுக்குன்னு புல்லு வச்சுட்டு இருக்கேன்ப்பா, நீ இந்த ஒரு ஆட்டுக்காக நீ புல்லு முளைக்க வைக்கணும், அதுக்குன்னு நீ போய் அவ்வளோ தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும், நான் 99 பண்ணிட்டு இருக்கும்போது அதோட சேர்ந்து இது வளர்ந்துரும். அது தனியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது ஜோடி சேர்றதுக்கு அதுக்கு இது இல்லை, ஆணாக இருந்தால் பெண்ணாடு இல்லை, 1008 விளக்கம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாராம் இந்த 99 ஆடுகாரர். இதற்கு தாவூத் பதிலளித்தார், இவர் தன்னுடைய செம்மறி ஆடுகளுடன் உம்முடைய செம்மறி ஆட்டை இணைத்துக் கொள்வதாக கோரியதன் மூலம் நிச்சயமாக உமக்கு அநீதி இழைத்து விட்டார். இவர் சொல்றாரு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது அநியாயம், என்னதான் இருந்தாலும் அது அவனுக்குரியது, இது உங்களுக்குரியது. இவர் அநியாயமா கேட்கிறாரு. உண்மையில் ஒன்று கூடி வாழும் மக்களில் பெரும்பாலோர் ஒருவர் மற்றவர் மீது வரம்பு மீறி நடந்து கொள்கின்றார்கள். இந்த மனிதர்கள் சமூகமா வாழும் போதே இப்படிதான் பண்றானுங்க, ஒருத்தன் இன்னொருத்தனை சுரண்டத்தான் பாக்குறானுங்க. அவர் சொல்றாரு, அதுக்குதான் அல்லாஹ் ஏற்படுத்தின ஏற்பாடு இஸ்லாமிய அரசியல். அரசியல் எதுக்கு அல்லாஹ், ஏன்னா சேர்ந்து வாழ்ந்தா இப்படிதான் ஒருத்தன் சமமா நடந்துக்கிறது விட மாட்டான். நீங்க ஜெயிலுக்கு போங்க, ஜெயிலுக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முட்டை போடுவாங்களா, அங்க ஒரு ரவுடி கேங் இருக்கும், முட்டை ஒழுங்கா இங்க வச்சுட்டு போங்க. நம்ம புதுசா இருந்தோம்னு வைங்க, என்னங்க முட்டை இங்க வச்சுட்டு போங்க, இதுதான் வழக்கம், இங்க எல்லா முட்டையும் நமக்கு தான் வரணுங்க. அங்க ஒரு வச்சது ரூல்ஸ் இருக்கும். பாத்ரூமுக்கு எல்லாருக்கும் 10 நிமிஷம்னா அவனுக்கு அரை மணி நேரம் இருக்கும். புரியுதுங்களா? இது மாதிரி எங்க போனீங்கனாலும் அநியாயம் இருக்கும். வேலை செய்யுங்க, ஹாஸ்டலுக்கு போங்க, அங்க ஒரு அநியாயம் இருக்கும். ஸ்கூலுக்கு போங்க, அங்க ரேக்கிங் பண்ணுவான். காலேஜுக்கு போங்க, ரேக்கிங் பண்ணுவான். அரசியலுக்கு போங்க, கீழ் அதிகாரம்னு சொல்லிட்டு இப்போ பார்லிமெண்ட் எப்படியோ தப்பி தவறி ஜெயிச்சு போனா கூட என்ன பண்றாங்க, நகராட்சியில எல்லாம் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க போயிட்டாங்க, என்ன பண்றாங்க, பேச முடியாதவங்க அவங்க ஏரியாவுக்கு தொகுதிகளாக எதுவும் வந்து கேட்டு வாங்கி உட்கார் சேர் தர்றதில்லை. அப்போ சமீபத்தில் இப்போ நடந்த இந்த நகராட்சி எலெக்ஷன் டைமில் போய் நடத்தும், வெளியே துரத்தப்பட்டாங்க. இந்த மாதிரிலாம் அநியாயம். அதான் சொல்கிறாரு தாவூத் நபி, சமூகமாக வாழ்ந்தால் மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மதிக்கிறது இல்லை, ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா 99 வச்சிருக்கிறாங்க, அந்த ஒன்னையும் அமுத்த தான் பார்க்குறான். இது எவ்வளோ மோனோபொலி, இந்த முதலாளித்துவம். இந்த பெரும் முதலாளிகளுக்கு இந்த சின்ன ஒரு ஆடு வந்து அந்த டிமார்ட் இந்த மாதிரி பெரிய அந்த ஹால் மார்ட் என்ன பண்ணுறான், லோக்கலில் இருக்கிற அண்ணாச்சி கடைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், போட்டு அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் ரேட்டுக்கு அவனால் தர முடியறது இல்லை, அடிச்சு பார்க்குறான். ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது தான் கவர்மெண்ட் இருக்கணும். அதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்து இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சனை போச்சு, கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு ஓலாவில் போய் வண்டி போய் அட்டாச் பண்ணாங்களா, அவங்களாம் என்ன அழுவுறாங்க. இப்போ ஸ்விக்கியில் போய் அட்டாச் பண்ணாங்களே, அவங்களாம் என்ன புலம்புறாங்க. இப்போ யாராவது அவங்க காதுக்கு யாராவது வெயிட் இருக்கா, என்ன ஒன்றும் ஏழைகளுடைய குரல் கேட்கப்படுதா? இதெல்லாம் தான் அல்லாஹ் சொல்கிறான். இது நடக்காமல் இருக்கணும்னா முஸ்லீம் வந்து களத்தில் இருக்கணும். அவன் தான் வந்து நீதியை பெற்றுத்தரணும். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு நீதி அளிக்கப்பட்டுருச்சுங்க. அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான், வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு ரசூல் வந்து ஒரு 30 வருஷம் முன்மாதிரியும் இருக்குது. என்ன அது உலகமே இன்னி வரைக்கும் வேர்ந்து பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் போய் இன்னொருத்தண்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க. அது பிகே காரி துப்புறாரு. போய் ராகுல் காந்திட்டு கேட்குறீங்க, வெக்கமா இல்லை? போய் மம்தா பானர்ஜிட்டையும் ராகுல் காந்திட்டு போய் நிற்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? நீங்கள் மாறாத வரைக்கும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை இந்தியாவில் அப்படிங்கிறார். அப்போ அல்லாஹ் சொல்கிறார், இவர் சொல்கிறார், அப்போ இதில் உண்மையில் நாம் அவரை சோதித்திருக்கிறோம் என்பதை தாவூத் உணர்ந்து விட்டார். இந்த இடத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இது ஒரு சோதனை. மேபி இவங்க மலக்கல்களாக கூட இருக்கலாம். இந்த சோதனை என்ன அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு அரச கட்டளையில் ஏதோ இந்த மாதிரியான இதே ரிலேட்டடான ஒரு கட்டளை பிறப்பிச்சிருப்பார். ஒரு லேண்ட் இஷ்யூ அந்த மாதிரி மற்றவங்களுடைய நாம் இவ்வளோ இருக்குது. அப்போ அரசாங்கம் நினச்சா எதை வேணாலும் ஜப்தி பண்ணலாம்ல. ஆனால் இன்னும் இப்போ சில பேர் இருப்பாங்க தெரியுமா, அப்போ அந்த காலத்தில் ஊரே இருந்திருக்காது.
புரியுதா? அவங்க 100 வருஷமா அந்த இடத்துல குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப என்னம்பாங்க, பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு உன் வீடு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா, ஏர்போர்ட் ஃப்ளைட் கண்டுபிடிக்காத காலத்துலேருந்து நான் இங்க இருக்கேன். ஃப்ளைட் கண்டுபிடிச்சது உன் தப்பு. அதுல ஏர்போர்ட் கொண்டாந்து என் வீட்டு பக்கத்துல வச்சது உன் தப்பு. இங்க வந்துட்டு இப்ப நீ அந்த ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிச்சாம்பாங்களா? அப்படித்தானே இன்னைக்கு விவசாயிகளை போய் விரட்ட பார்க்கறாங்கல்ல. அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் இதை விளக்குனா, அப்போது நாம் அவருடைய அந்த தவறை மன்னித்து விட்டோம். நிச்சயமாக நம்மிடத்தில் அவருக்கு நெருக்கமும் நல்ல முடிவும் இருக்கின்றது. தாவூதே, நாம் உம்மை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கின்றோம். எனவே நீர் மக்களிடையே நீதியுடன் ஆட்சி செலுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப இது தாவூத் நபி காலத்துல இருந்த ஒரு பீரியட்.